Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அதாவது MHC தேர்வர்கள் வந்து எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் செலக்ஷன் லிஸ்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க வந்து பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது உங்களோட சர்டிஃபிகேட் பிளஸ் வந்து ஒரு சில அன்னெக்சர் ஃபார்ம் வந்து கேட்பாங்க. யாரெல்லாம் என்னென்ன அன்னெக்சர் ஃபார்ம் வந்து கொண்டு போகணும், அதை எப்படி வந்து ரெடி பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து கண்டக்ட் சர்டிஃபிகேட் அதாவது நன்னடத்தை சான்றிதழ் வந்து எப்படி வந்து ரெடி பண்ணி வாங்குறது அப்படிங்கறத பத்தி வீடியோல நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது சம்பந்தமா நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ப்ரோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய அன்னெக்சர் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்களே, யாரெல்லாம் அதை வந்து ரெடி பண்ணணும், எல்லாருமே கொண்டு போகணுமா இல்ல குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் கொண்டு போனா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம்ல என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அன்னெக்சர் ஃபார்ம்ல வந்து கொடுத்துருக்காங்க, அது யாரெல்லாம் வந்து ரெடி பண்ணணும், அது எப்படி ரெடி பண்ணி கொண்டு போறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் அப்படிங்கிறது MHC உடைய ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து அப்டேட் தான். சரிங்களா, நீங்க வந்து MHC உடைய ஒரு தேர்வர்களா இருக்கிறீங்க, அது என்ன தேர்வரா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப் இந்த கேட்டகரியில எக்ஸாம் எழுதி இருந்தாலும் ஓகே, இல்ல வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட், காப்பீஸ்ட் அட்டெண்டர் இந்த போஸ்டிங்க்கு நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்ல தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் இருக்கக்கூடிய கேட்டகரியில வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசால்ச்சி, கிளீனர்ஸ் ஒர்க் இந்த மாதிரி கேட்டகரியில எழுதியிருந்தாலும் ஓகே, இல்ல டிரைவர் போஸ்டிங்கு நீங்க எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வந்து எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னெக்சர் ஃபார்ம் ஏ அப்படிங்கறதுல கேரக்டர் அண்ட் கண்டக்ட் சர்டிபிகேட் அப்படிங்கறது சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய நன்னடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் பண்றதுக்காக ஒரு 2 பேர்கிட்ட வந்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா நன்னடத்தை சர்டிபிகேட் வந்து வாங்க சொல்லுவாங்க. அதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்க பேர் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு அவங்களுடைய பேரு அவங்களுடைய டீடைல் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள வந்து சைன் போட்டு தர சொல்லணும். சரிங்களா, நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு 2 பேர் வந்து கொடுத்திருப்பீங்க. மை அப்ளிகேஷன்ல போயிட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பீப்புள்ல யாராச்சும் ஒருத்தவங்க வந்து சைன் போட்டு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தா போதும். சரிங்களா, அவங்க சர்டிபிகேட் கொடுக்குறவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கக்கூடாது, மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடாது. அதாவது அந்த பிரசிடென்ட், ஊராட்சி மன்ற தலைவர் இந்த மாதிரி கேட்டகரியில அவங்க வந்து இருக்கக்கூடாது. மீதி காமனா ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணணும். அப்படி இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி காமனான ஒரு பீப்புள் கிட்ட தான் நீங்க இந்த மாதிரி கண்டக்ட் சர்டிபிகேட் அப்படிங்கறத வந்து வாங்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவதா என்ன சர்டிபிகேட் என்ன அன்னெக்சர் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா அன்னெக்சர் ஃபார்ம் B ல வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அதாவது வந்து NOCன்னு சொல்லக்கூடிய நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க. இது எதுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல வந்து கவர்மெண்ட் கேட்டகரியில நீங்க வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்ல டெம்பரரியா நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல பிரைவேட் செக்டர்ல நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அப்படிங்கறது வந்து கேட்பாங்க. நன்னடத்தை சாரி அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க மேல வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் வந்து இல்ல. நீங்க இங்க இருந்து வேற எங்க வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு ப்ரூஃப்காக தான் வந்து இந்த NOCன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த NOC சர்டிபிகேட் அப்படிங்கறது யாரெல்லாம் ரெடி பண்ணணும்னா நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப கரண்ட்ல வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்க இந்த எக்ஸாமினேஷன் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க மட்டும் இந்த ஒரு NOC அப்படிங்கறது வந்து வாங்கணும். நீங்க வந்து அன்எம்ப்ளாயா இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதை வந்து வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வந்து தமிழ்லயும் கொடுத்திருப்பாங்க, இங்கிலீஷ்லயும் கொடுத்திருப்பாங்க. இல்ல ஏதாச்சும் ஒண்ணுல மட்டும் நீங்க வந்து ரெடி பண்ணி வாங்கினா போதும். தேர்ட் அன்னெக்சர் ஃபார்ம் C ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அப்படிங்கறது வந்து கேட்பாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வந்து யாரு வந்து கொண்டு போகணும் அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஜெராக்ஸ் ஆபரேட்டர் அப்படிங்கிற ஜாபுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அவங்க மட்டும் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அப்படிங்கிற வந்து கொண்டு போனா போதும். மீதி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா இது வந்து கொண்டு போன அவசியம் கிடையாது. பட் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வந்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா அன்னெக்சர் ஃபார்ம் D ல வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோ அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா விதவை சான்று அப்படிங்கறத சொல்லுவாங்க. நீங்க உங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு விடோவா ஆயிருவீங்க. சோ இந்த விடோ ஆகக்கூடிய பட்சத்துல நீங்க எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட் விடோன்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில ப்ரியாரிட்டியில அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அன்னெக்சர் ஃபார்ம் D ல வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு சம்பந்தப்பட்ட தாசில்தார்ட்டையோ அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கலெக்டர் கிட்டயோ இல்ல வந்து சப் கலெக்டர்ட்டையோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து நீங்க வந்து சீல் போட்டு சைன் வாங்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பட் ஏற்கனவே உங்ககிட்ட வந்து இ-சேவையில அப்ளை பண்ணி வாங்கியிருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த அன்னெக்சர் ஃபார்ம் D வந்து நீங்க ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி சர்டிபிகேட் வந்து வாங்கி வச்சிருப்பீங்க. அதை தான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது மை அப்ளிகேஷனே நீங்க வந்து அட்டாச் பண்ணிருப்பீங்க. அதனால இந்த சர்டிபிகேட் வந்து கம்பல்சரி கிடையாது. உங்ககிட்ட ஆன்லைன்ல அப்ளை பண்ண சர்டிபிகேட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் இதை நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து
ஃபோர்த் ஆப்ஷன். ஃபிஃப்த் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்னெக்சர்லேயே வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷன். பிஹெச்டி அப்படிங்கிறது வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்லயே வந்து ஒரு பாடமா எடுத்து படிச்சிருப்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்கும் இருந்தாலும் ஓகே, இல்ல வந்து 12th வரைக்கும் இருந்தாலும் ஓகே. ஸோ நீங்க வந்து பிஹெச்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டகரியில நீங்க வந்து ப்ரியாரிட்டியில வரீங்க அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன் சர்டிஃபிகேட் நீங்க இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சம்பந்தப்பட்ட ஹெட் மாஸ்டர் கிட்ட நீங்க என்ன பண்ணணுங்க அப்படின்னா ரெடி பண்ணி சீல் போட்டு சைன் போட்டு வாங்கணும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்திலாம் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஆன்லைன்ல பிஹெச்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கினவங்க இதை வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட பிஹெச்டி சர்டிஃபிகேட் இது வரைக்கும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி நீங்க வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த்ல வந்து அன்னெக்சர் ஃபார்ம்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பாண்ட் லேபர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது வந்து 1976ஆம் ஆண்டு பிணை தொழிலாளர் முறை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிணை தொழிலாளர் முறை ஒழித்தல் சட்டத்தின் வழிகாட்டிகளை விடுவிக்கப்பட்ட அந்த பிணை தொழிலாளர்களுக்கு என்பதற்கான சான்றிதழ்களை கீழ்கண்ட படிவத்தில் ஜாதி சான்றிதழ் வழங்கக்கூடிய தகுதி வாய்ந்த அலுவலரிடமிருந்து பெற்ற வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்க பாண்ட் லேபர்ஸ் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா கண்டிப்பா தாசில்தார்கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து சீல் போட்டு சைன் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் மொத்தம் 5 அன்னெக்சர் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இது 5ல நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ அதை கண்டிப்பா நீங்க வந்து ரெடி பண்ணி இப்பவே வாங்கி வச்சுக்கோங்க. பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ வந்து உங்களை வந்து கூப்பிடுறாங்களோ அப்ப போகும்போது கண்டிப்பா இந்த அன்னெக்சர் ஃபார்ம் வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அது இல்லைன்னா அந்த இடத்துல உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இக்னோர் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இதுதான் வந்து அப்டேட். ஸோ கடைசியா கொடுத்துருக்கக்கூடிய இது ரெண்டுமே வந்து எக்ஸாமினேஷனுக்கு வந்து அட்டன் போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சர்டிபிகேட்ஸ். ஸோ இந்த சர்டிபிகேட் ஆஃப் சர்விங் பர்சன் இந்த கேட்டகரியில அதாவது ஆயுதப்படையில் பணிபுரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்க வாங்கணும். இது மோஸ்ட்லி இது யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆயுதப்படையில ஒர்க் பண்றவங்க யாருமே இந்த எம்ஹெச்சியோட ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து வர மாட்டாங்க. சரிங்களா, அப்படிங்கிறதுனால அதே மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இது வந்து டிரைவருக்கு மட்டும் வந்து கொடுத்தா போதும். அதாவது டிரைவர் போஸ்டிங்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்களுடைய கண் பார்வை திறன் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருந்தால் தான் அவங்க வந்து வண்டி வந்து ஓட்ட முடியும். அப்படிங்கிறதுனால அவங்க ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. மீதி இருக்கக்கூடிய கேட்டகரியில் யாருக்குமே அது இது வந்து தேவையில்லை. சரிங்களா, இது மட்டும் போதும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்னெக்சர் ஃபார்முக்கான லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பா எம்எஸ்சியுடைய செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் உங்களை வந்து பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு வேன்யூ லொகேஷன் கொடுத்து அங்க வர சொல்லுவாங்க. அப்போது இதை நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து எம்ஹெச்சியோட சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் வந்து அப்டேட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.